ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு ராகி சேமியா உப்புமா செய்யலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த ராகி தான் சத்தான உணவு இப்போ காலகட்டத்துக்கு. அதனால் நம்ம இந்த ராகி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு தேவையான பொருள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 முந்திரி கிள்ளி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், கடுகு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணில் ராகி சேமியா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறட்டும். பாருங்கள், இப்போ ஊறிட்டுச்சு. இந்த சேமியாவை நம்ம இப்போது வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நம்ம இட்லி குண்டலம் வச்சு அவிச்சிட்டு அதுக்கு அடுத்து உப்புமா செய்யலாம். பாருங்கள், இப்போ நல்லா வடித்தாச்சு, தண்ணியே இல்லை பாருங்கள். இப்போ இது மாதிரி வடித்து எடுத்துகிட்டு ஒரு 1.5 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இதில் இதை வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டா போதும். வேகட்டும், திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பாருங்கள், அருமையாக பூவாகுது. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாண்டரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கடுகு 2 போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 4-5 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். ஒரு வெங்காயமும் பாதி ஒரு கொத்து கருப்பில் வச்சுருக்கேன், அதையும் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பாக்கெட் சேமியா தான், அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டால் போதும். சால்ட்டும் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த சேமியாவை இதில் போட்டு கிளறிக்கலாம். இது ஏற்கனவே ஆல்ரெடி வெந்துது. நல்லா உப்பு எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் ஊற வச்சுட்டு அவிச்சிட்டோம்னா அதை தாளித்து விட்டா குழந்தைங்களுக்கு காலைல ஸ்கூல் போகும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா பலன்னு பூவாட்டம் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.